பாவத்தின் கடனையெல்லாம் அடைத்து 3 நாட்கள் கல்லறையில் துயின்றாரே. கடவுளின் வல்லமையால் மீண்டும் எழுந்து மானிடம் காக்க உயிர் தெழுந்தாரே. கல்லறை பேசுகிறது மௌனமாக. என் வசம் வந்தவர் மீண்டும் போனார். வரலாறு கண்டிராத அதிசயம் இது. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா. சமாதானம் நம்மிடம் நிலைத்தது. வானோர் போற்றும் மகிமையின் ஆண்டவர் எம்மை ஆட்கொள்ள வந்தாரே. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவிற்கு சொந்தமான அன்பு இதயங்களே, உயிர்த்த ஆண்டவரின் சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துவது, திகில் ஒரு மனிதனை பலவீனமாக்கும். ஐயம் மனித உறவுகளின் விரிசல்களை ஏற்படுத்தும். நிம்மதியற்ற வாழ்வை உண்டாக்கும். இந்த நிலைகளில்தான் சீடர்கள் இயேசுவின் உறவினை பிரிந்து நிம்மதியற்ற நிரந்தரமற்ற வாழ்வினை தேர்ந்தெடுக்க நினைக்கும்போது சிறந்த வழிகாட்டியாக தமது சீடர்களுக்கு வழிகாட்ட பல்வேறு அடையாளங்களில் தம்மை வெளிப்படுத்தி மீண்டும் சீடர்களுக்கு நம்பிக்கையை வழங்குகிறார். சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றிய போது சீடர்கள் அவரை எளிதில் கண்டுகொள்ளவில்லை. இயேசு தாம் ஒரு ஆவி அல்ல, மாறாக உடலோடு உயிர்த்தெழுந்தவர் என்பதை நிரூபிக்க 3 ஆதாரங்களை தருகின்றார். 1. காயங்களை காட்டுதல். 2. தொட்டு உணர்தல். 3. உணவு உண்ணுதல். இயேசு சீடர்களை சந்திக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என வாழ்த்துகிறார். அமைதி என்னும் சொல் விவிலியத்தில் ஆழ்ந்த பொருள் கொண்டதாக அமைகின்றது. கடவுளின் அருள், ஆசி, அன்பு, இரக்கம் அனைத்தையும் உள்ளடக்கிய கொடைதான் அமைதி. இதை எபிரேய மொழியில் ஷாலோம் என்பர். நம் வாழ்விலும் சில வேளைகளில் நாம் இயேசுவின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள தவறிவிடுகின்றோம். இயேசுவின் அன்பை தவறவிடாமல் ஆண்டவரை சிக்கென பிடித்து கொள்வோம். ஜெபிப்போம். உயிர்த்த மகிமையின் நாயகனே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நாள்தோறும் திருப்பலியில் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் உம்மை சந்திக்கும் பேற்றினை தருவதற்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் அக இருள் அகற்றி அருளொளி தருவீராக. உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமேன்.